நீங்க இப்போ என்ன பார்க்குறீங்க. ஆனா நான் யாரு? உங்க கண்ணுக்கு தெரியிற இந்த உருவத்த யார் உருவாக்குனா? எத கொண்டு உருவாக்குனா? இந்த கேள்வி 13 பில்லியன் வருடமா இந்த பிரபஞ்சம் தயாரித்த ஒரு கேள்வி. வணக்கம் மக்களே! இந்த வீடியோவுல நம்ம மனித தோற்றத்த பத்தியும், மனிதனோட எவால்யூஷன பத்தியும் தான் பார்க்க போறோம். என் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய என் மக்களே, நான் அரசன். கபில் அரசன். நாம யாருன்னு நமக்கு தெரியலன்னா, நம்ம போற பாதை என்னன்னு நமக்கு தெரியாது. மனித தோற்றத்தை பற்றி பார்க்கணுன்னா நம்மளோட ஆணிவேர் பிக் பேங்ல இருந்து தான் தொடங்குது. பிக் பேங் நடந்த அந்த சமயம் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருந்தது. அது தொடர்ந்து ஸ்டார்ஸ் எல்லாம் வெடிக்கவும் பிளக்கவுமா இருந்தது. அந்த சமயத்தில் தான் கார்பன், ஆக்சிஜன், அயன் எல்லாம் உருவானது. அந்த ஸ்டார் வெடிச்சதில் இருந்த அந்த டஸ்ட் இப்போதும் நம்ம ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், நம்ம அந்த நட்சத்திரத்தோட ஒரு எச்சம் தான். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பாதி, அதுவும் யோசிக்கிற பகுதி. நம்ம எவால்யூஷன் 400 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி தொடங்குது. ஒரு மீன் கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்தது. 6 மில்லியன் வருடம் முன்னாடி ஒரு உயிரினம் மரத்தை விட்டு கீழே இறங்குனது. 2 மில்லியன் வருடம் முன்னாடி நெருப்பை கையில பிடிச்சோம். 70 வருடம் முன்னாடி ஒரு அதிசயம் நடந்தது. நாம பேசத் தொடங்கணும். நமக்குன்னு ஒரு மொழியை உருவாக்கணும். கற்பனை கண்டோம். அந்த ஒரு திறன் நம்ம இந்த கிரகத்தோட மாஸ்டர் ஆக்குச்சு. நாம தான் இந்த உலகத்தோட சமநிலைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையா? நம்மளை உருவாக்குனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு. ஏன்னா குரங்குகிட்டையும் மூளை இருக்கு, டால்ஃபின் கிட்டையும் எமோஷன்ஸ் இருக்கு, காகத்துக்கு ஒரு கருவியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு குழந்தை மட்டும்தான் இறந்த அவங்க முன்னோர்களை பார்த்து கண் கலங்குது. ஒரு மனுஷன் ஒரு சங்கதிக்காக பணத்தை சேமிச்சு வைக்கிறான். நாம கற்பனை காணுறோம். நடந்து முடிஞ்சதை, நடக்க போறதை, நடந்துக்கிட்டு இருக்கிறத, இது எல்லாத்தையும் யோசிக்கிறோம், கற்பனை காணுறோம். இதுதான் மனித தோற்றத்தின் ரகசியம். கற்பனை மட்டும்தான் நம்மளோட ரகசியம். நம்ம ஸ்ட்ராங்கான அனிமல் இல்லை, ஃபாஸ்டாகவும் இல்லை, பிக்கஸ்டாகவும் இல்லை. ஆனால் நம்ம நிலாவில் கால் தடத்தை பதிச்சோம், ஆராய்ச்சி செய்தோம், கட்டிடங்களை கட்டணும். அதெல்லாம் எப்படி? ஒன்றே ஒன்று தான். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கோம். நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்புகிறோம், ஐடியாவை ஷேர் பண்ணுறோம். வி ஆர் டுகெதர். அதனால தான் நம்மளால் இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்ற முடியுது. நீங்கள் இப்போ வெறுதாக பார்க்குற இந்த உடல், உங்கள் உடலில் 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்ஸ்லேயும் 3.2 பில்லியன் டிஎன்ஏ லெட்டர்ஸ். ஒவ்வொரு லெட்டர்ஸும் 4 பில்லியன் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். நம்ம ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, நம்ம ஒரு மிராக்கல். மனித உடல் ஒரு மிராக்கல். மனித தோற்றம் என்பது பிக் பேங் இல்லை. மனித தோற்றம் என்பது எவல்யூஷனும் இல்லை. மனித தோற்றம் என்பது இந்த மூமெண்ட். நம்ம யாருன்னு கேட்குற இந்த மூமெண்ட். நம்ம நட்சத்திரத்தோட எச்சம்தான். ஆனால் நம்ம எதிர்காலத்தை நினச்சி கனவு காண்ற ஒரு நட்சத்திரம். அதுதான் வித்தியாசம். நம்ம கற்பனை தான் நம்ம பலமே. அதுதான் நாம. ஏன்னா இயற்கை நம்மளை படைச்சப்போ நமக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. அதன் பின்னாடி தான் குழுக்களை ஒன்று சேர்க்க மொழிகளை உருவாக்குனாங்க. மொழிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து நாடாக பிரித்தாங்க. மொழியால் ஆரம்பித்த சண்டை தான் இப்போ மதத்தால் வந்து நிற்குது. இயற்கையில் எல்லா உயிரும் சமம் தான். ஆனால் இந்த உலகத்தில் சுதந்திரமே இல்லாத ஒரு விலங்கு இருக்குன்னா அது மனிதன் மட்டும்தான். ரொம்ப கொடூரமான விலங்கும் மனிதன் தான். இப்போ சொல்லுங்க,
இந்த உடல் எதனால் உருவானது? நம்மளோட இந்த தோற்றத்துக்கான காரணம் என்ன? நம்மள படைச்சவங்க நம்ம இப்படி தான் இருப்போம்னு நெனச்சு தான் நம்மள படைச்சாங்களா? ஏன்னா நம்ம உருவாக்குற இந்த ஏஐயே நம்ம ப்ரோகிராம் பண்ற மாரி தான் இயங்குது. அப்படி இருக்கும்போது நம்மள படைச்சவங்க இப்படித்தான் இருக்கணும்னு நம்மளுக்குன்னு ஏதோ ரூல்ஸ் இருந்ததா? இது மட்டும் இல்ல. நம்ம மனித எவால்யூஷன்ல எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி மக்களே! மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.